அன்பு ஆண்மனையினுடைய சங்கல்ப மக்களே, இன்றைய தினம் ஆங்கில புத்தாண்டு தினம் 1/1/2026 இந்த புனிதமான நாளில் கலம்பூர் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்க நிர்வாகிகள் இறைவனை போத குருவாக வந்து நம்முடைய ஞானகுரு மாணிக்கவாசகருக்கு உபதேசம் செய்த திருப்பெருந்துறை ஆவுடையார் ஆலயத்தில் கலம்பூர் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்க நிர்வாகிகள் அமர்ந்து மாணிக்கவாசக பெருந்தகை அருளி செய்த திருவாசகம் சிவபுராணத்தை உரையோடு விளக்கம் அளிக்க திருவள்ளுவர் கூட்டியுள்ளது. இங்கு அமர்ந்துள்ள அத்தனை பெரியவர்களின் பிரபாதங்களையும் எங்களுடைய மனமையை மிகளால் வணங்கி சிவபுராணத்தை இசைக்கின்றோம். புராணம் என்பது பழமை குறித்தது. சிவனது பழமை பெருமைகளை கூறுவது இப்பாட்டு. பழமை என்பது கால வரையறையை கடந்ததாக கொள்ளுதல் வேண்டும். இப்பாடல் திருப்பெருந்துறை அருளி செய்யப்பட்டது என்பது பெரும்பான்மை சான்றோர்களின் கருத்து. இப்பாடல் பகுதிக்கு சிறப்பு அடிகளே இப்பாடலுக்கு சிவபுராணம் என பெயரிட்டமை. மேலும் வாய்ப்பு பகுதி அவையடக்கம் நூற்பயன் என ஒரு நூலுக்கு அவயங்களாய் விளங்கும் அத்தனையும் இக்கலிவென்பாவின் கண் அமைந்துள்ளன. நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாள் வாழ்க. நமச்சிவாயம் வாழ்க என்று துவங்கும் திருவாசகம் 5 எழுத்தோடு துவங்கும் சிறப்பை பெற்றது. வேறு எந்த நூலுக்கும் இல்லாத தனி சிறப்பு இது. 5 எழுத்து அறநாமம், எல்லாம் அறநாமமே சூழ்க என்றார் பிள்ளையாரும். 5 எழுத்து பொருளே நடராசர், 5 எழுத்து பொருளே திருவாசகம். நமச்சிவாய பரு 5 எழுத்து, சிவாய நம நுண் 5 எழுத்து. நானேயே தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் என்றவர் நமச்சிவாய என துவங்கியது ஏன்? பெற்றது அனுபவம், அது சூக்குமமானது. அதை நாமும் பெற திருவாசகமாக்கினார். அது தூளமானது. யாம் பெற்ற சூக்குமத்தை தூளமாக தந்தேன் என குறிக்கவே தூள மந்திரத்தோடு துவங்கினார் என்க. வாழ்க என்பது செய்யுளில் வா அழ்க என வந்தது. அகரம் தமிழ் இலக்கணப்படி அளபடை. இது தொடர்ந்து வரும் நாதம் என்ற சொல் மாத்திரை குறையாமல் நீக்கி சொல்ல வேண்டும் என்பதற்காக வந்தது. நாத தத்துவமாகவும் அதற்கு அப்பாலும் விளங்குபவன் நாதத்தில் குறைவின்றி விளங்க இது மாணிக்கவாசகர் செய்த செய்யுள் ஏற்பாடு. திருவாசகம் முழுவதும் ஒளி சிறப்புடையது என்பதற்கு இது தொடக்க சான்று. இன்னும் நூல் முழுவதும் பல உண்டு. அளவிடைக்காக வந்த அகரம் குறிக்கும் அத்தைய சிறப்புகள். தமிழ் நெடுங்கணக்கில் அகரம் 8 என்ற எண்ணை குறிக்கும். திருவாசகம் 8ஆம் திருமுறையாக அமையும் என்று எதிர்பாராத மாணிக்கவாசகர் அதற்கான அகரத்தை தொடக்கத்திலேயே வைத்து இறைவன் செயல் என்றோ. அகரம் இறைவனை குறிக்கும் அகரமும் ஆகி அதிபனுமாகி அல்லதில் நாங்கள் சொல்கிறார். வாழ்க என தாம் சொன்னாலும் அது இறைவன் உள்ளிருந்து உணர்த்தும் செயல் என்பதை நமக்கு உணர்த்த தனி ஒழிக்காது, இணைந்து ஒழிக்கும் அகரம் தந்தார். நமச்சிவாய வாழ்க என்பதில் ஈச்சி ஒற்று அளபடை, உயிர் அளபடை. அறிவற்ற பொருளாகிய உலகு அறிவுடைய பொருளாகிய ஆன்மாவாக அனைத்தும் இயங்க உதவும் சிவத்தை வாழ்த்தினார் என்ற தாள் வாழ்க என திருவடியை துதித்தார். தம்மை ஈசன் தம் திருவடி கொண்டே ஆண்டார் என குறிக்கிறது. நாதத்திலிருந்து தோன்றியது விந்து, திருவருள் சத்திய கால் என்பது சைவ மரபு. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க. போகழி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க. ஆகம் ஆகி நின்ற அந்நியப்பன் தாழ் வாழ்க. ஆகமாகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. வேதன் கருத்தாண்ட வேந்தனடி வெல்க. வரி 2 நம் கண்களுக்கு இமைத்தல் ஒரு குற்றம். இமைக்கும் நேரத்தில் வியக்கும் காட்சிகள் ஏராளம். பிறப்பருக்கும்
பிறப்பருக்கும் பிஞ்சகன் நம் கண்களுக்கு அது ஆஃபீஸ் இது போட்டிருக்கோம், அதுதான் அது சார்ஜ் நிற்கும். இமைக்கும் நேரத்தில் இழக்கும் காட்சிகள் யாராலும் அப்படிப்பட்ட இமைத்தல் குற்றமில்லாத அகக்கண்ணை அடிகள் குறிப்பிடுகின்றார். எம்மை போன்றவருக்கு அக்கண் இன்னும் திறக்கவே இல்லை என்பது ஊழ்வினை. வரி 3 கோகழி திருப்பெருந்துறை என்பர் உருமணியாக அங்கேதான் அடிகளாருக்கு இறைவன் வந்தார். வேறு சிலர் திருவாவடுதுறை சீர்காழி கன்னட நாட்டில் பெல்லாரி மாவட்டத்து அடகண்ணி உட்பிரிவில் இப்பொழுது கோழி நாடு என வழங்கப்பெறும் ஒரு தலம் என பலவாறாக கூறுவர். குருவிற்கெல்லாம் மூல குருவாக விளங்குபவர் ஆகையால் குரு என்று மட்டும் கூறாது குரு மணி என்றார். மணி என்றால் உச்சி. வரி 4 அன்னித்தல் இனித்தல் சைவ ஆகாமங்கள் இறைவன் பெருமையை பறக்க பேசும். வரி 5 தனித்தும் உயிர்களோடு ஒன்றியும் இறைவன் விளங்குவதை ஏகன் அநேகன் என்றார். வேகம் 6வது வரியில் வேகம் ஈசனை தவிர மற்ற பொருள்களை அடையவும் அனுபவிக்கவும் கொள்ளும் ஆர்வம். பரபரக்க வேண்டாம், பலகாலம் சொன்னேன். குரு ஞான சம்பந்தர். பிறப்பருக்கும் பிஞ்சகன் பைக்கயல்கள் வெல்க, புறத்தாக்கு சேயோன் தன் பூங்கயல்கள் வெல்க, கரம் குவிவார் உள்முகையும் கோன்கயல்கள் வெல்க, சிரம் குவிவார் வாங்குவிக்கும் சீரோன் கயல் வெல்க. வரி 7 பிஞ்சகன் சடைக்கோலம் உடையவன். மற்றைய கடவுளருக்கு மணிமுடி தனியாக விளங்க, ஈசனுக்கோ இயற்கை சடைமுடியே மணியாக விளங்குகிறது. இஃது அறிவுறுத்துவது ஈசன் ஒருவரே இயற்கை நிலைத்தவன் தலைவன் என்றும் மற்றவர் செயற்கை முறையில் தலைமை நிலையில் வைத்து எண்ணப்பெறுவர் என்பதும் ஆகும். வரி 8 புறத்தார் அகவிழிப்பு இல்லாதார். இவர் ஈசனை மறுப்பார். அவர்களுக்கு எட்டாத நிலையில் ஈசன் தூரமாய் உள்ளான். உள்ளமே ஈசனுக்கும் நமக்கும் உள்ள இடத்தை தூரத்தை நிர்ணயிக்கிறது. திருக்கோயிலில் மூலவர் அருகாமையில் நிற்கும் நம் உடல் அல்ல. வரி 9 கரங்களை தலைக்கு மேலே உயர்த்துதல் வேண்டும். கைகால் கூப்பி தொழில் அப்பர் உச்சி கூப்பிய கையினர் நக்கிரர். வரி 10 சிரம் குவிதல் என்பது சிந்தனையை ஒருமுகப்படுத்துதல். அப்போது சிவம் தன் இருப்பை நாதத்தால் தெரிவிக்கும். இதையே சீரோன் கயல் என்றார். முந்தைய வரிகளில் கயல்கள் என்று கூறி திருவடிகளை குறித்தும், இந்த வரியில் கயல் என்று ஒருமையில் கூறி ஒலிக்க குறித்தும் அடிகள் செய்த நுட்பம் உணர்க. சேரமான் பெருமான் நாயனார் தம் வழிபாட்டில் கேட்ட கயல் ஒலி இதுவே என அறியலாம். ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருள்மலை போற்றி, சிவன் அவன் என் சிந்தையுள் இருக்க, அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தை மதிய சிவபுராணம் தன்னை. வரி 12 தேசன் ஒளி ஒளிவானவன். வரி 16 ஆறாத தெவிட்டாத உலக இன்பம் எதுவாகினும் ஒரு நிலையில் தெவிட்டும் என்பதும் இவ்வின்பமே தெவிட்டாத இன்பம் என்பதும் அணிகள் தம் குறிப்பு. இன்ப ஊர்தி அருளிய பெருமை அருள்மலை ஆகவும் கீர்த்தி திரு அகவல். வரி 18 சூரிய ஒளி உலக பொருள்களை விளக்கும். ஆயினும் சூரியனை காண அவ்வுலக பொருள்கள் உதவும். சூரிய ஒளியை கொண்டே சூரியனை அறிய முடியும். அதுபோல இறைவனின் அருளால் உலக பொருள் ஞானம் அவரும். ஆயினும் அந்த ஞானம் இறைவனை அறிய உதவாது. சூரியனின் ஒளியை கொண்டே சூரியனை அறிதல் போல ஈசனின் அருளை கொண்டே ஈசனை அறிதல் கூடும் என அறியலாம். வரி 19 இந்த பாடல் பகுதி அடிகளே சிவபுராணம் என பெயரிடுதல் அறிந்து மகிழவும், சிவபுராணம் சிவனது அனாதியான பெருமை
முந்தை வினை முழுவதும் மோய உரைப்பன் யான் கண்ணுதலாம் தன் கருணை கண்காட்ட வந்தேது எண்ணுதற்கு எட்டா ஏழார் கயல் இறங்கி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கொலியாய் எண்ணிறைந்த எல்லை இல்லாதானே நின்பிருந்து பொல்லா வினையேன் புழுக்கருமாறு ஒன்றறியேன் புல்லாய் பூடாய் பொடுவாய் மரமாகி பல்விருதமாய் பரவாயாய் பாம்பாய். வரி 20. மோய என்பதே சரி, மோய்தல் முழுவதும் நீங்குதல். முந்தை வினை ஓய இல்ல மோயம் என்றால் நீங்குதல். முன்பு ஈட்டிய வினைகளை நீக்கும் பொருட்டு தாம் ஓதியதாக கூறுதல். எம்பொருட்டே என்று உணர்க. வினை கணக்கு தீர்ப்பதற்கே சிவம் குருவாக வரும் என்பது சான்றோர் துணிவு. திருப்பெருந்துறையில் சிவம் அந்தணனாய் வந்து ஆட்கொள்ள கண்மம் முழுவதும் தொலைத்ததாய் அடிகள் சிவபுராணம் பாடினார். எனவே முந்தை வினை தீர பாடுகின்றேன் என்று அடிகள் குறிப்பிட்டது எம்பொருட்டே. சிவம் குருவாய் வந்து தீர்க்கும் வினை கணக்கை சிவபுராணமும் இதை ஓத தீர்க்கும் என அறியலாம். வரி 21, 22. எண்ணுதற்கு கூட அரிய திருவடிகளை ஈசன் கருணையினால் வடிவம் கொண்டு காட்டியமையால் இவ்வாறு இறைஞ்சி சிவபுராணம் உரைப்பேன் என்றார். வரி 23. மிக்காய் மேலானவனே, விலங்கு ஒளி தானே விளங்கும் தூண்டா விளக்கு. வரி 25. தீவினை இறைவனை முறைமையாய் வணங்குவதற்கு தடை செய்யும். வரி 27. மிருகம் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே. உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா. விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. வரி 28. கல்லாய் கொடிய வினைகளை அளவின்றி செய்தவர் எப்பிறப்புமின்றி கல்போல் நீண்ட காலம் கிடப்பர் என்பர் பாம்பன் சுவாமிகள். பூவிலே உடம் பெயர்ந்த போதி ஆதொரு தோழமை மேவலும் கல்லுத்து விண்ணிலே கிடந்து வீழ்கதிக்கு வழங்கு பூதாசாரம் ஏற்று மீண்டு திப்பந்தாவில் வீட்டின்றோமை என்றனை ஆள் சாமியே என்று பாம்பன் சாமிகள் கூறுகின்றார். வரி 30. தாவர இஸ்தாவர அசைவற்ற சங்கம ஜங்கம அசைவான. வரி 32. இன்று வீடுற்றேன் எதிர்காலத்தில் அடைய போகும் நிலையை இன்றே உற்றேன் என நிகழ்காலத்தில் கூறியது நிச்சயத்தன்மையால். வரி 33. உள்ளத்துள் ஓங்காரமாய் நிற்றல் சிவம் ஆன்மாவினுள் விளங்கும் நிலை பிரணவம். விரிந்து வெளிப்படுதல் 5 எழுத்து இரண்டுமே ஐந்தொழில் ஆதாரம் என உணர்க. 35. ஆயமாயும் அகலமாயும் நுட்பமாயும் விளங்குதல் மெய்ஞானத்திற்கு இயல்புகள். குமரன் திருக்கரத்து வேலின் வடிவம் உண்ணுக. வேல் ஞானம். வெய்யாய் தனியாய் ஏமானமாய் விமலா பொய்யாயினையெல்லாம் போய் அகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே. என் ஞானம் இல்லாதோன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகவைக்கும் நல்லறிவே. ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அடிப்பாய் அருந்தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில் நாற்றத்தில் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் நனங்கடிய நின்ற மறையோனே. கறந்தவால் கண்ணலோடு நெய் கலந்தால் போல சிறந்து அடியார் சிந்தனையில் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏற்ற. வரி 36. ஏமானமாம் ஆன்மாவில் உரைபவன். வரி 37. பொய் மாறிக்கொண்டே இருப்பது மெய் மாறாது இருப்பது. வரி 39 to 40. எஞ்ஞானம் இல்லாதோன் அஞ்ஞானம் தன்னை அகல் விளக்கும் நல்லறிவே என கூட்டுக. வரி 43. தொழும்பு தொண்டு நின் தொண்டில் நீங்குவதும் பின் புகுவிப்பதும் நீயே என்றார். வரி 44. நேரியாய் நுட்பமானவனே நனியான வெளிப்பட்டு நிற்பவனே. வரி 45. மாற்றம் சொல் மனம் கழிய மனம் கடந்து மனோ வாக்கத்தீத கோசரமானவன் மெய்கண்டார். வரி 46, 47. கறந்த பால் அப்பொழுதுதான் கறந்த பால் முன்னமே கறந்து பைகளில் அடைக்கப்பட்ட பால் அன்று.
கனல் சர்க்கரை பாலில் சர்க்கரையும் நெய்யும் கலந்ததைப் போல சிறந்த அடியார் என்று பொருள் கொள்வதில் உலக நடைமுறையில் சிக்கல் உள்ளது. எவரும் பாலோடு சர்க்கரையும் நெய்யும் கலந்து உண்பதில்லை. உண்டால் ஊக்குமா என்பது ஐயம். பின் ஏன் இப்படி ஓர் ஊமையை கூறினார் அடிகள்? ஆழ்ந்து சிந்திக்கும் பொழுது பொருள் வேறாக தெரிகிறது. இருவிதமான அடியர்களை கூறுகிறாரே என எண்ண தோன்றுகிறது. ஒரு சாரார் கறந்த பால் கண்ணலோடு கலந்தார் போலவும் மற்றொரு சாரார் கறந்த பால் நெய்யோடு கலந்தார் போலவும் விளங்குகின்றார்கள் என்பது அடிகள் முடிவு. பாலில் சர்க்கரை கலப்பினால் ஒன்றானாலும் சர்க்கரை தனித்து தெரிகிறது. இப்படி சிவத்தோடு கலந்தவர்கள் ஒரு சாரார் இருமாந்திருப்பன் கொலோ சிறுமான் ஏந்திதன் சேவடியின் கீழ் என்ற அப்பர் நிலை போன்றது. இது மறைந்திருந்தது இனிக்கின்ற நூலாகிறது என்பது பெறப்படுகிறது. வரி 49. 5 நிறங்களோடு தோன்றுதல். திருநல்லூர் திருத்தலத்தில் திருமூகீஸ்வரம் இறைவன் திருநாமம் பஞ்சனேஸ்வரர். மறைந்திருந்தாய் எம்பெருமான். மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறம் தோல் போர்த்தெங்கும் புழுவழுக்கு மூடி மலம் சோறும் 9 வாயிற் குடிலை மலகா புலனைந்தும் மஞ்சனை செய்ய விளங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்தாகி கசிந்துள்ளுருகும் நலந்தால் சிறியர்க்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீள்கயல்கள் காட்டி நாயில் கடையாய் கிடந்த அடியர்க்கு தாயில் சிறந்த தயவான தத்துவனே. மாசற்ற ஜோதி. வரி 51. மாய இருள். இருள் மாயை என மாற்றுக. ஆணவ இருள் மாயம் பொருட்டு. 52 59 வரை. அறம்பாவம் கண்ம மலம் 9 வாயில் குடில் மாயமலம் மனம் பொறிகள் வழி செல்ல புலன்கள் வஞ்சனையை செய்யும். கலந்த அன்பு மனம் கலந்த செயலே உகக்கும். மனம் கலவாத உடலளவில் செய்யப்படும் பூசையின் பூவும் நீரும் கண்டு ஈசர் நக்கு நிற்பர். அப்பர் நல்கி கருணை நல்கி. வரி 60 61. உயிர்களில் மிக கேவலமானது நாய், உயிர்களில் மிக உயர்ந்தவள் தாய். தன்னை நாயினும் கீழாய் சொல்லி இறைவனை தாயினும் மேலாய் சொன்னார். மாசற்ற ஜோதி மலர்ந்த மலச்சுடரே. மாசற்ற ஜோதி மலர்ந்த மலச்சுடரே தேசனே தேனாரமுதே சிவபுரனே பாசமாம் பட்டறுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராறு ஆறாமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒலிக்கும் ஒளியானே. மாசற்ற ஜோதி ஈசன் மாசுள்ள ஜோதி உண்டோ? ஒளிப்பொருளாய் ஒளி காட்டும் உலக ஜோதிகள் எல்லாம் வெப்பம் என்னும் மாசு உடையவை. தேவையான ஒளி தரும் உலக ஜோதிகள் தேவையற்ற வெப்பமும் தரும். ஆயினும் ஈசன் என்னும் ஜோதி வெப்பமில்லாத ஜோதி. அதனால்தான் மலச்சுடர் என்றார். மலர் குளிர்ந்த ஆச்சால் பொறுத்த ஜோதியில் கலந்தார். ஞான குழந்தையின் திருமணத்திற்கு வந்தோர் அது மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடர். அதில் வெப்பமில்லை. இருந்தால் மகிழ்வோடு அனைவரும் புகுந்திருப்பாரோ. வரி 64. பாரிக்கும் காக்கும் ஆரியன் குரு. 66. பேராது நீங்காது. 68. ஓராதார் ஒளியை மறைக்கும் திரையை நீக்காது ஒளியே இல்லை என்பார். இவர்கள் இல்லை என்பதால் அவன் இல்லாமல் போவதில்லை. அவர்களுக்குள்ளும் அவன் ஒளிந்திருக்கிறான். ஒளி ஒளிந்து கொள்வது வியப்புதான். நீராய் உருகி என் ஆர்வுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே உள்ளோனே அன்பருக்கு அன்பனே யாமையுமாய் அல்லையுமாய் ஜோதியனே துன்னுருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே. வரி 69. ஆறுயிர் உயிர்க்கு உயிர் சிவம் உடலை இயக்கும் உயிர் போல உயிரை இயக்கும் சிவம் என்க. வரி 70. இன்ப துன்ப நுகர்வுக்கு அப்பாற்பட்ட இறைவன் தம்மை அர்ப்பணித்து அடியவர்களாக நுகருடையான் போல விளங்குதல். அடியார் கல்லால் எறிந்த சாத்திய நாயனார் வில்லால் அடித்த அர்ஜுனன் பிரம்பால் அடித்த பாண்டியன் போல். வரி 71. எவருக்கும் ஆதாரமாகவும் ஆனால் அவற்றின் குணம் கெடாமலும் விளங்குதல். நீருக்கும் தீக்கும் அவரே ஆதாரம். ஆயினும் நீர்த்தன்மை கெடாமலும் தீயின் வெப்பம் கெடாமலும் ஆதாரமாக விளங்குகிறார். ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்றில்லை என்றார் கோயில் திருப்பதிகத்தில்.
துன்னிரலே தோன்றா பெருமையன் என கூட்டுக. இருள் தோன்றா பெருமை, ஆணவம் அணுக முடியாத பெருமை, தும் செறிந்த தோற்றம், திதி, ஒடுக்கம் என்று உலக இயக்கத்திற்கு ஆதாரமாய் விளங்குபவன், தான் அம்மாற்றங்களுக்கு உட்படாதவன், ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே, கூட்ட மெய்ஞானத்தால் கொண்டுணர்வால் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுருவே, போக்கும் வரவும் புணர்ப்பும் இல்லா புண்ணியனே, காக்கும் எம் காவலனே, காண்பரிய பேரொழியே, ஆற்றின்ற வெள்ளமே, அத்தாமிக்காய் நின்ற தோற்றச் சுடர் ஒளியாய், சொல்லாத நுண்ணுணர்வாய், மாற்றமா மையத்தின் வெவ்வேறு வந்து அறிவாம், ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே, ஈர்த்தல் இழுத்தல் வேறு துறையில் பொழுதை செலவு செய்து கொண்டிருந்த தம்மை வலிய இழுத்து ஆட்கொண்டமை கூறுகிறார். மாணிக்கவாசகர் வேறு துறையில் அரசியல் துறையில் அமைச்சராக இருந்ததை ஈர்த்து ஆன்மீக துறைக்கு ஆட்கொண்டதை, இழுத்தல் வேறு துறையின் பொழுதை செலவு செய்து கொண்டிருந்த தம்மை வலியை இழுத்து ஆட்கொண்டமை கூறுவார். நோக்கு சுட்டி அறிதல், ஈசன் இவ்வாறு அறியப்பட முடியாதவன், நுட்பமாய் உணர்வு நிலையில் விளங்குபவன். அந்த நுட்பம் மிக அரிதானது. போக்கு வரவு என்னும் உயிர்கள் கொள்ளும் மாற்றங்களை கொள்வது, உயிர்களோடு விளங்கினாலும் உயிர்கள் கொள்ளும் நுகர்வு இல்லாமல் இருப்பவன். வரி 79 என்பது அத்தன் அப்பன் உலகின் இயக்கும் இறைவனின் இருப்பை தெளிவாய் காட்டினாலும் நூலறிவு அபரஞானம் என்பர். சொற்களுக்கு அப்பாற்பட்ட நுட்பமான உணர்வில் பரஞானம் உணரப்படுகிறது. சுடரொளி மாழையை குறித்தது. வரி 81 வேறுபாடுகளை கொண்ட உலகம் வெவ்வேறு விதமான உலக அனுபவங்களை தருகிறது. அதனால் வேறு வேறு விதமான அறிவு கூடுகிறது உயிர்க்கு. தேற்றனே தேற்ற தெளிவே, என் சிந்தையில் ஊற்றான உன்னார் அமுதே, உடையானே வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றே என் ஐயா அரணே ஓ என்று போற்றி புகழ்ந்திருந்து மெய்கட்டு பொய்கட்டு மெய்யானார் மீட்டு இங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ள புலக்குடம்பை கட்ட வைக்க வல்லானே. தேற்றம் மெய்யுணர்வு. வேறு வேறு விதமான வந்த அறிவெல்லாம் சூரியன் மூலம் அகல் விளக்கால் மங்குதல் போல மெய்யுணர்வு வந்த போது வேண்டப்படாதது அனைத்தும் மறையும். தோற்றத் தெளிவு இன்பம். அமுதம் உண்டார் உலகில் யாரும் இல்லை. இறைவனை அமுதம் என்று சிந்தையுள் எழுகின்ற இன்பம் கருதியே, ஆகையால் இறைவனை அமுதம் என்றார். உண்ணுதற்கு அறிய உன் ஆர் அமுதே என்றார். விடக்கு உன் ஒவ்வொரு நாளும் வேறுபாடுகள் அடைவது உடம்பு என்பதால் விகார உடம்பு என்றார். வேறு உடம்பு அறிவுடைய ஆன்மாவுக்கு அறிவற்ற உடம்பு அந்நியமானது. ஞானிகளுக்கு உடம்பு சிறை போன்றது வருத்தம். மெய்யானார் மெய்யுணர்வு பெற்றார். வரி 88 உயிர் இருளில் மூழ்கும் போது உறக்கம் மயக்கம் உடல் இயக்கம் சுவாசம் இதய துடிப்பு நிகழ்வது அவன் ஆடலினால்தான். நள்ளிரவில் நட்டம் பயின்றாடும் நாதனே, தில்லையுள் கூத்தனே, தென்பாண்டி நாட்டனே, அல்லல் பிறவி அறுப்பானே, ஓ என்று சொல்வதற்கு அறியானே, சொல்லிய திருவடியின் கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடியின் கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து. திருச்சிற்றம்பலம். ஒன்றுதொரும் ஆடலை உருவி அவியாய் மெய் துன்றுதொரும் ஆடலை தொடங்கி ஐவகை மன்றுதொரும் ஆடிய வள்ளல் கந்தபுராணம். வரி 90 ஆடுதல் தில்லையுள் ஆளுதல் பாண்டிய நாட்டில். மதுரையில் தில்லையில் இருந்து இயக்குவது, மதுரை இழுத்து இயக்குவது. தில்லை திருக்கூத்தாடுதல், மதுரை திருவிளையாடுதல். வரி 91 ஓரெழுத்து மந்திரம். 92 முதல் 95 வரை ஈசனை எத்துணை புகழ்வது செய்யினும் நிறைவடையாது என்று சொல்ல வருபவராய் சொல்லற்கு அறியானே என்றார். பாட்டியன் பொருளுறந்து சொல்லுவார். மெய்ப்பொருளாகிய சிவத்தை உணர்ந்து ஓதுகின்றவர். எனவே யாம் அறிந்த அளவிற்கு போற்றுவார் ஞான செல்வராய் தம்மை பலர் ஏத்த தாம் சிவபுரத்தில் சிவனடியின் கீழ் பணிந்து வாழ்வர் என்று அருளி செய்தார். சிவபுராணம் நிறைவு. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம்.